சரியாக 2023ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதியன்று தமிழக ஆளுநர் RN ரவி தமிழக அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்கி உத்தரவிட்டார். அதற்கு மறுநாள் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆளுநருக்கு அப்படி ஒரு அதிகாரமே இல்லை என கூறினார். சட்டத்துறை அமைச்சர் தொடங்கி திமுகவினர் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் என பலரும் ஆளுநரை விமர்சனம் செய்தனர். அதன் பிறகு அந்த ஆணை நிறுத்தி வைக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை அறிக்கை வெளியிட்டது. இதையடுத்து ஆளுநர் அவசர பயணமாக டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் தொடங்கி முக்கிய நபர்களை சந்தித்து தமிழகத்தில் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டாலும் பயம் கொள்வது இல்லை. இதற்கு காரணம் அந்தந்த அரசுகள் அவர்களை காப்பாற்றுவதுதான். ஊழல் வழக்கில் சிறையில் இருந்தால் மக்களிடம் அனுதாபம் தேடிக் கொள்கின்றனர். இதற்கு உரிய சட்டம் வேண்டும் என்று தெளிவாக கூறி வந்தார். இதையே மத்திய அரசிடம் குறிப்பாக பல்வேறு மாநில ஆளுநர்களும் தெரிவித்திருந்தனர். அத்துடன் எதிர்க்கட்சிகளுக்கு சட்டத்தின் மீது பயமே இல்லை, எப்படி இருந்தாலும் நீதிமன்றம் மூலம் வழக்கை இழுத்து அடிக்கலாம் என நினைத்து நாட்டிற்கு எதிராகவும் குறிப்பாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் பேசுகின்றனர். இதற்கு ஒரு முடிவு வேண்டும் என கேட்டனர். அதன் வெளிப்பாடுதான் நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்த 130வது திருத்த மசோதா. அதில் பிரதமர் தொடங்கி மாநில முதல்வர்கள், அமைச்சர்கள் என யாரும் 5 ஆண்டுகள் அல்லது கூடுதலாக சிறை தண்டனை பெறக்கூடிய குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் 30 நாட்களுக்கு மேல் இருந்தால் அவர்களது பதவி தானாக காலியானதாக பொருள் கொள்ளப்படும். இது வாக்களித்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த சட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட அன்று தமிழக ஆளுநர் மாளிகையிலிருந்து ஸ்டாலினுக்கு ஒரு செய்தி மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அதில் ஆளுநர் டம்மி எனவும் ஆட்டுக்கு தாடி, மாநிலத்திற்கு ஆளுநர் எதற்கு என கேட்டனர். எங்கே இப்ப சொல்லுங்க என செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இவை அனைத்தையும் தாண்டி தமிழக அமைச்சரவையில் 13 நபர்களுக்கு மேல் 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெறும் வழக்குகளில் ஏற்கனவே வழக்கு நடைபெறுவதால் இவர்கள் கைது செய்யப்பட்டாலே ஆட்சி என்ன ஆகும் என்ற கேள்விதான் தற்போது அறிவாலய வட்டாரத்தில் புயலை கிளப்பி இருக்கிறதா? மொத்தத்தில் மோடி தலைமையிலான மத்திய அரசு எந்தவித ஆரவாரமும் இன்றி நாடு முழுவதும் ஊழல்வாதிகளுக்கு மிக பெரிய செக் வைத்திருப்பதுடன் பலருக்கும் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது.